ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, தன்னோட குடும்பத்தையே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணவங்களை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள வேலைக்காரி என்டர் ஆவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா இவங்க பழி வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனா இவங்களை சுத்தி ரெண்டு பசங்க இவ என்னோட லவர் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா இந்த ரெண்டு பசங்கள்ல யாரு நம்ம ஹீரோயினுக்கு பேரா வர போறாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அவங்க நினைச்ச மாதிரி அவங்க குடும்பத்தையே கொண்டவனை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் லவ் டிராமா தாங்க இது. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு பெரிய வீட்ல தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அப்படி இறந்து போய் கிடப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு வேமா ஓடி வருவா. அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே கேட்பா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு டாங். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட அப்பா, இங்க பாருமா எல்லாம் கை மீறி போயிருச்சு, நீ மட்டுமான்ட்டு எப்படியான்ட்டு இந்த இடத்த விட்டு உயிரோட போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்பா அவங்க அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு ஜேடு செயின் மாதிரி ஒண்ணு கொடுப்பாரு. அதை கொடுத்துட்டு இதை நீ அப்படியே கவர்னரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போ, அங்க போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லு, இனிமேல் அவங்க ஒண்ணு பாத்துக்குவாங்க, ஏன்னா அப்பா உனக்கு ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்க பையனுக்கும் உனக்கும் அலையன்ஸ் பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஜேட் செயின் இப்ப கொடுப்பானா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோனோட வீட்டுக்குள்ள மிலிட்டரி பர்சன்ஸ் ஒரு 10 பேர் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு ஹெட் வேற ஒருத்தர் இருப்பான். இப்போ அந்த லீடர் அப்படியே உள்ள வந்து யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட ஆட்கள் எல்லாருக்கும் கமெண்ட் ஒண்ணு பாஸ் பண்ணுவானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பாவி என் குடும்பத்தையே கொண்டுட்டியே, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கத்தி எடுத்து அவனை குத்தலான்ட்டு போவா. அந்நேரம் கரெக்டா அந்த ஆளு ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவான். போச்சு, நம்ம ஹீரோயினை தான் ஷூட் பண்ணிட்டான் போல அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு வேலைக்காரன் நின்னுக்கிட்டு இருப்பா. அவளை ஷூட் பண்ணிடுவான். இப்ப இப்படி கண்ணு முன்னாடி வேலைக்காரிய வேற கொண்டுட்டானா இவன். உடனே நம்ம ஹீரோயின் கடுப்பாகி என்னோட ஃபேமிலியை மொத்தமா அழிச்சிட்டே அப்படின்ட்டு அவனை அடிக்க வருவா. ஆனா அந்த லீடரா அவன் நம்ம ஹீரோயினை அலைக்கா தோல்ல தூக்கி போட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருவான். இவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புனையும் அங்க இறந்து போய் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அந்த கூட்டத்துல இருந்து இப்ப ஒரு பொண்ணு எந்திரிக்கும். என்னன்னா இவ்வளவு நேரம் செத்து போன மாதிரி நடிச்சிருக்கும் போல. இப்ப இவங்க போனதை நோட் பண்ண கடுத்து அந்த பொண்ணு அப்படியே மெதுவா நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து அவரோட கோட் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி ஒன்னு எடுப்பா. எடுத்துட்டு இப்ப இவனும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருவா. இதுவே இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த லீடரையும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நம்ம ஹீரோயினை அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்துருவான். அங்க வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை பெட்டோட சேர்ந்து ஹேண்ட் கஃப் பண்ணிடுவான். ஆக்சுவலி இந்த லீடர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் பேரு டியான். இப்ப நம்ம டாங் அப்படியே அந்த டியானை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா. டே என் குடும்பம் உனக்கு என்னடா பண்ணுச்சு, எதுக்குடா எல்லாரையும் கொன்ன அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் நம்ம டியானை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே மெதுவா அவனோட ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டே உன் மைண்ட்ல தப்பானதான் என்ன இருந்தா அதை இப்பயே மாத்திக்கோ, நீ மட்டும் என் பக்கத்துல வந்து நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு அப்படியே இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா வருவானா. இதனால ரொம்ப பயந்து போன நம்ம ஹீரோயின் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட நீ மோதிக்கிட்டு இருக்க, நான் கவர்னர் வீட்டுக்கு மருமகளாக போறவன், என்கிட்ட ஒரு வாழ்த்தனத்தை வச்சுக்காரு அப்படிங்கிற மாதிரி அவ மிரட்டுவாளா. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ பயப்படவே மாட்டான். அவன் அப்படி நல்லா க்ளோஸா வந்து இங்க பாரு எனக்கு ஓமெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, உன்னை நான் உயிரோட விடணும்னா நீ வாயை மூடிட்டு இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவானா. அதுக்கடுத்து இப்ப பயந்து போன நம்ம டாங் அப்படியே அமைதி ஆயிருவா. இதனால நம்ம ஹீரோவும் சரி இதே இடத்துல வாயை மூடிட்டு நான் போய் ஒரு குளியல போட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்ப பாப்பான். அப்ப அவன் குளிக்க போறப்ப அவன் கூட ஒரு சாவியை வேற சேர்த்து எடுத்துருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோயின் நல்லா நோட் பண்ணி வச்சுக்குவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போனோனையும் நம்ம ஹீரோயின் அவ தலையில இருந்த கேர் பின் எடுத்து எப்படியோ அந்த ஹேண்ட் கஃபோட லாக் ஓபன் பண்ணி அந்த இடத்த விட்டு ஜூட் விட்டுருவா. அதுக்கடுத்து இப்ப குளிச்சுட்டு வந்து பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். இவன் நம்ம நினைச்ச அளவுக்கு இல்ல, கொஞ்சம் விவரமான ஆளா தான் இருக்கா, இவ எப்படி இங்க இருந்து கவர்னர் வீட்டுக்கு தான் தப்பிச்சு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் இங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில கவர்னரோட வீட்டுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அங்க போய் நம்ம ஹீரோயின் என்னை எப்படின்னு உள்ள விடுங்க ப்ளீஸ், ஒரு முக்கியமான விஷயம், நான் கவர்னரை பார்த்து பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்தனால இவள கவர்னர் வீட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க. அப்போ கரெக்டா கவர்னர் வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருப்பா. அவ காலங்கத்துல என்ன இங்க சத்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து பாப்பாளா. இந்த பொண்ணை பார்த்தனையும் நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிரும். யான் நீ உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. என்னன்னா இந்த யானுங்கிற பொண்ணு வேற யாருமே கிடையாது. நேத்து நைட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுல இருந்து செத்த மாதிரி ஆக்ட் பண்ணி ஒரு பொண்ணு கடைசி அந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கும்ல, அந்த பொண்ணு தான் இது. இப்ப இவகிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லுவா யான் நீ எப்படி இங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னை எப்படியான்னு இப்ப உள்ள விட சொல்ல, நான் உள்ள போய் கவர்னரை பார்த்தாதான் நம்ம ஃபேமிலிக்கு நடந்த அநியாயத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்க முடியும். ரிவெஞ்சுங்கிற விஷயத்த நான் மட்டும் தனியா எடுக்க முடியாது, சோ எனக்கு கவர்னரோட ஹெல்ப்பும் கண்டிப்பா வேணும், நீ சொல்லு யான் என்னை எப்படியான்னு உள்ள விட சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கு அந்த யான் பொண்ணு உடனே என்னது நான் யானா, நீ யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து அடிச்சு வெளியே துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோயினுக்கே ஒரு செகண்ட்ல இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அந்த கேட்ல இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே நீ என்ன இந்த வீட்டு வருங்கால மருமகளை பார்த்து யானுன்னு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ யாரும் நினைச்சு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடுவாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு மாதிரி குழப்பமாயிரும். என்னது இந்த வீட்டோட வருங்கால மருமகளா இவளா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த யானுங்கிற பொண்ணு நல்லா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு என்ன பண்றது தங்கச்சி, உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம நீ தான் உண்மையான டாங் அப்படின்னு தெரிஞ்சு யாருமே இப்ப உயிரோட இல்ல, சோ நான் என்ன சொன்னாலும் இந்த குடும்பம் நம்பும். இப்போதைக்கு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் டாங், அதனால இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம அப்படியே கமுக்கமா வெளியே கிளம்பிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ மிரட்டுவாளா. ஆனா நம்ம ஹீரோயின்
சபானா அதெல்லாம் இல்ல, இங்க இருந்து நான் கவர்னரை பார்க்காம நகரவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த யான் பொண்ணு தள்ளி விடுவா. கரெக்டா இப்பன்னு பார்த்து கவர்னரோட அம்மா இந்த இடத்துக்கு வருவா. ஆக்சுவலி இவளை நம்ம ராஜமாதானே வச்சுக்கலாம். இப்ப அந்த ராஜமாதா கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இங்க பாருங்க, நான் தான் ஒரிஜினல் டாங், நான் கவர்னரை பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம இங்க நிக்கிறவ ஒரிஜினல் டாங்கே கிடையாது, இவ என்னோட ஹாஃப் சிஸ்டர், இவ உங்க எல்லாத்தையும் ஏமாத்தி இங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டீடைலா சொல்லுவாளா. ஆனா அதுக்கு அந்த ராஜமாதா, இங்க பாரு, நீ வாட்டுக்கு வந்து இங்க தான் உளறிக்கிட்டு இருக்காது, இந்த பொண்ணு தான் டாங் அப்படிங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு. ஏன்னா நேத்து இந்த பொண்ணு இங்க வந்தோனிமே டாங்கோட அப்பா அவர் கைப்படவே எழுதின ஒரு லெட்டர் இங்க கொண்டு வந்திருந்தா. அதுல டாங்கோட அப்பாவோட சீலும் இருந்துச்சு. சோ எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்த பொண்ணு தான் டாங் அப்படின்ட்டு அந்த ராஜமாதா சொல்லுவாளா. ஆக்சுவலி நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, நேத்து இந்த யானுங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயினோட வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அப்பா பாக்கெட்ல இருந்து எதை எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த லெட்டரை வச்சுதான் இந்த வீட்ல இருக்க எல்லாத்தையும் ஏமாத்தி இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பா. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும். அப்புறம் தான் அவளுக்கு அந்த ஜேட் செயின் ஞாபகம் வரும். உடனே அந்த ராஜமாதா கிட்ட, சரி அந்த லெட்டரை விடுங்க, நீங்க எங்க அப்பா கிட்ட நான் தான் உங்க வீட்டு மருமகளா வரணும்னு சொல்லி ஒரு ஜேட் செயின் கொடுத்திருந்தீங்கல்ல, அந்த செயினை காமிச்சா நான் தான் உண்மையான டாங் அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு இப்ப அந்த செயினை தேடுவாளா. பார்த்தா அந்த செயின் அவகிட்ட இருக்காது. சோ அதனால இவ போய் சொல்லி இங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றா அப்படின்ட்டு அங்க இருந்து செக்யூரிட்டி எல்லாருமே இவளை அப்படி அடிச்சு வெளியே தள்ளுவாங்க. இத பாக்குறப்ப நம்ம ஹீரோனோட தங்கச்சிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப அவளை கரெக்டா அடிச்சு வெளியே தள்ளுறப்ப ஒரு பையன் வந்து அப்படியே பிடிப்பான். இவன் தான் இந்த வீட்டோட கடைக்குட்டி, இவன் பேரு யூ, இவன் இந்த ராஜமாதாவோட பேரன். இப்ப இந்த யூ வந்து அப்படியே அவங்க பாட்டி கிட்ட, பாட்டி இங்க என்ன நடக்குது, ஒரு கவர்னர் வீட்டு வாசல்ல நடக்க வேண்டிய வேலையா அதெல்லாம், இது மட்டும் என்னோட கவர்னர் அங்கிளுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் அங்க இருந்து செக்யூரிட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவானா. அதுக்கு உடனே அந்த யூ, சரி அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற உண்மையான டாங் யாருங்கிறதா இங்க கன்ஃபியூஷனேவா, சரி இதுக்கு நம்ம சண்டை போட்டு கிளியர் பண்ணிக்கணும், ரெண்டு பேர்ட்டையும் ஏதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்போம், சோ அதுலயே யார் உண்மையான டாங்னு தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். சோ இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே தெரியும் இவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வேற யாருமே கிடையாது, இந்த யூ தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இந்த யூவை சின்ன வயசுலயே பாத்திருப்பா. இவளுக்கு இந்த யூ மேல சின்ன வயசுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் அப்படி யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தான் காட்டுவாங்க. எங்க இப்படி ரெண்டு பேர்கிட்டயும் கொஸ்டின் கேட்டா தான் உண்மையான டாங் இல்லன்னு தெரிஞ்சிரும்ட்டு அவ உடனே அந்த ராஜமாதா கிட்ட, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இவ எங்க குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது, ஆனா ரெகுலரா எங்க வீட்டுக்கு வந்து பால் போடுறது, முட்டை வச்சுட்டு போறது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள் செய்வா. சோ இவளுக்கு எங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். சோ அதை யூஸ் பண்ணிதான் இங்க இப்படி வந்து ஒரு டிராமா போடுறா அப்படிங்கிற மாதிரி ரூட்டே மாத்தி விட்டுருவா. அது மட்டும் இல்லாம ஏதோ பெரிய நல்லவ மாதிரி இப்ப எங்க குடும்பமே செதஞ்சு போச்சு, அதனால கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு எந்த வேலையும் இருக்காது, சோ அதனாலதான் இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டா, இவளை எனக்காக மன்னிச்சு விட்டுருங்க, இன்னையில இருந்து இந்த வீட்டுல இவ எனக்கு ஒரு வேலைக்காரியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேப்பா. உடனே அந்த ராஜமாதாவும், சரி நீ இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணாமா, அவ ஓ இடத்த எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உன் பேரை யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வர பார்த்தா, ஆனா அவளை நீ இவ்வளவு ஈஸியா மன்னிக்கலாம்னு நினைக்கிறியே, உன் நல்ல மனசு யாருக்கு தான் வரும், சரி உன் இஷ்டம் போலயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப உள்ள போயிருவா. இந்த ராஜமாதா தான் இப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தா அந்த யூவும் நம்ம ஹீரோனோட சிஸ்டர் கிட்ட வந்து, பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு, அது மட்டும் இல்லாம நேத்து தான் உன்னோட மொத்த குடும்பமும் செதஞ்சு போயிருக்கு, ஆனாலும் நீ இப்ப மித்தவங்களுக்கா யோசிக்கிற, உன் நல்ல மனசு யாருக்கு வரும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்க வீட்டுல ஒரு கோல்டன் தவளையோட ஸ்டாச்சு இருக்குமாமே, அதை பத்தி உனக்கு எதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா இவளுக்கு எங்க அதை பத்திலாம் தெரிய போகுது, என்னதான் இவன் நம்ம ஹீரோனோட சிஸ்டரா இருந்தாலுமே இவளுக்கு அந்த வீட்டுல அந்த அளவுக்குலாம் மரியாதை இருக்காது போல, ஏன்னா இவ ஒரு ஹாஃப் சிஸ்டர் தானே, அதாவது நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கும் வேற ஒரு லேடிக்கும் பிறந்தவதான் இந்த யான். இப்ப அவ அப்படியே எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மென்னு முழுங்கி பேசுவா. ஆனா இது அந்த யூ ஒரு மாதிரி பெருசாவே எடுத்துக்க மாட்டா. சரி நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் படு அப்படிங்கிற மாதிரி அவளை அனுப்பிச்சு விட்டுருவான். இப்ப இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டாங்க தான் காட்டுவாங்க. அவளை ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்களா. இப்ப அந்த ரூம்குள்ள இந்த யான் போய், சே 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 உன் நிலைமையை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுவாளா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நீ உனக்கு அசிங்கமாவே இல்லையா, நான் உன்னோட சிஸ்டர், எனக்கு எப்படி நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு உடனே அந்த யான், நீ நல்லா பேசுவ, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, நானும் அந்த வீட்டு பொண்ணுதான், ஆனா உன்னோட ஹாஃப் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு தகுதினால எனக்கு எதுவுமே அந்த வீட்டுல உருப்படியாவே கிடைக்கல, பட் இனி அப்படி கிடையாது, இப்போ காலம் என் கையில, நான் இந்த வீட்டுக்கே மருமகளாக போறவ, ஆனா நீ என்னோட வேலைக்காரியாக போறவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மிதிக்கிறதும் அடிக்கிறதும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவா. ஏற்கனவே பாவம் தன்னோட குடும்பத்தையே மொத்தமா இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கவலையில இருக்கா. இதுல இவ சிஸ்டர் வேற புது புது பிரச்சனையா கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த யான் அப்படியே நம்ம ஹீரோயினை நல்லா இன்சல்ட் பண்ணிட்டு நல்லா மிதிச்சுட்டு அந்த ரூமை விட்டு கிளம்பி போவாளா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அந்த ரூமுக்கு வெளியே யூ நிப்பான். ஒருவேளை இவங்க பேசினது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டானோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவ எதுவுமே கேட்கல போல. அவன் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு மருந்து கொடுக்கறக்காக வந்திருப்பான். ஏன்னா இவளை ஸ்டார்டிங்லயே அந்த கேட்ல நின்று செக்யூரிட்டி எல்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல, பாவம் அவளுக்கு அடிபட்டு இருக்கும், மருந்து கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு நல்ல இடத்துல இங்க வருவான். இப்ப அந்த மெடிசன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, நீ அந்த வீட்டு கிட்ட தான் வேலை பார்த்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், சரி உனக்கு அந்த வீட்டு எஜமான் அதாவது டாங்கோட அப்பா குட்டியா ஒரு கோல்டன் தவளை ஸ்டாச்சு வச்சிருந்தாரு, அதை பத்தி உனக்கு எதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அது கோல்டன் தவளை கிடையாது, அது கோல்டன் டர்ட்டில், இந்த கோல்டன் டர்ட்டிலை பத்தி ரொம்பலாம் யாருக்கும் தெரியாது, அந்த வீட்டுல இருக்க முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனுமே அந்த யூ அப்படியே, சரி நீ மெடிசன் அப்ளை பண்ணிட்டு ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி ஏன் இந்த கொஸ்டினை இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு நம்ம யூ கொடுத்த மெடிசனை வச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த யூ பார்க்க நல்லவரா இருக்காரு, சோ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை அவர்கிட்ட எடுத்து சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு, ஏன்னா நான் தான் டாங்
டாகுன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சா மட்டும்தான் என் குடும்பத்தை கொண்டவன நான் பழி வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிட்டா. அதனால அவளுக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் ரூல்ஸே எக்காரத்து கொண்டும் ஈஸ்ட் சைடு போகவே கூடாது. அங்கதான் அந்த வீட்டுல இருக்க எல்லாரோட ரூம்ஸ் இருக்கு. அந்த சைடு ஒன்ன மாதிரி பூசா வந்த வேலைக்காரங்களா போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த யூவை பாக்கணுங்கறக்காக அந்த ஈஸ்ட் சைடுல இருக்க ரூமுக்கு போவா. இப்ப அங்க போய் அப்படியே யூவோட ரூமை தட்டுவாளா. அப்பன்னு பார்த்து டக்குன்னு இவளை யாரோ அந்த ரூம்குள்ள பிடிச்சு இழுத்துருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இவனை பார்த்து நீ நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். டே கொலகாரா, உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன், நீ இந்த வீட்டுலதான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கோவமா கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து ராஜா மாதா இந்த இடத்துக்கு வந்துருவா. அவ வந்துட்டு ஏன் உள்ள என்ன சத்தம், எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நாங்க உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ உடனே இப்போ வெளியே ராஜமாதா இருக்கா, அவ இப்ப உள்ள வர போறா, அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டான். அவன் டக்குன்னு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ராஜமாதா இன்னும் 2-3 வேலைக்காரிகளோட இந்த ரூம்குள்ள வந்துருவா. வந்தோடனே அவளுக்கு செம ஷாக்கு. ஆனா அவ ஃபுல்லா பார்க்க மாட்டா, அரைகுறையா மட்டும் பாத்துருவாளா. சேச்சே எல்லாரும் வாங்க வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரும் வெளியே கூட்டு போயிருவா. ஆனா அவங்க எல்லாரும் வெளியே போன கிட்ட நமக்கு நல்லா காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ஆக்சுவலி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ தான் ராஜமாதா அந்த இடத்த விட்டு போகணுங்கிறக்காக அப்படி போயா நடிச்சிருப்பான். இப்ப அவங்க போனோனையும் நம்ம ஹீரோயின் நல்ல டியானோட கையை கடிச்சு வச்சுட்டு அந்த ரூமை விட்டு போலான்னு அப்படி எந்திரிப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ உடனே அவளை ஸ்டாப் பண்ணி நீ மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி நான் இப்படி ஒரு டிராமாவை நடத்தினா நீ என்னவே கடிச்சு வைக்கிறியா, ஒழுங்கா என் காயத்துக்கு மருந்து போட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவான். நம்ம ஹீரோயின் டே நானே உன்னை கொல்லணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன் காயத்துக்கு நான் மருந்து போடணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வேகமா வெளியே போக பாப்பா. ஆனா இப்ப பொசுக்குன்ட்டு நம்ம ஹீரோ கன் எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஒழுங்கு மரியாதை நான் சொல்றது செய் அப்படின்ட்டு. இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கவர்னர் வீட்டுக்கே வந்து கண்ணை காட்டி அவங்க வீட்டு வேலைக்காரியை மிரட்டுவேன். நான் இப்போ சத்தம் போட்டேன், நான் மாட்டிக்க மாட்டேன், கண்ணோட இருக்கிறனால நீ தான் மாட்டிக்குவ அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு எங்க முடிஞ்ச கத்து பாப்போம், என்னோட வீட்டுக்குள்ள நான் கண்ணை வச்சு நிக்கிறேன், யாராலையும் என்ன ஒரு கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னன்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் கவர்னரே போல. இப்ப இது தெரிஞ்சனியும் நம்ம ஹீரோனால வாயவே திறக்க முடியாது. ஒரு பக்கம் ரொம்ப ஷாக்காவும் இருக்கும், இன்னொரு பக்கம் கண்ணை பார்த்து அவளோட லைட்டா பயமாவும் இருக்குமா. அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படியே அவன் மனசுக்குள்ள நம்ம குடும்பத்தை அடிச்சவனை பழி வாங்கணுங்கிறக்காகத்தான் நம்ம ஹெல்ப் கேட்டு இந்த கவர்னர் வீட்டுக்கு வந்தோம், ஆனா நம்ம குடும்பத்தை அடிச்சது இந்த கவர்னர் தானா அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் அப்படியே குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் என்ன யோசிப்பானா, சின்ன வயசுல ஒரு பொண்ணு கூட இருந்த மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி இதே சீனை தான் ஸ்டார்டிங்ல யூவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோன்னு யோசிச்சிருப்பா. சோ இந்த சீனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோனோட சின்ன வயசு கிரஷ் வந்து யூ கிடையாது, நம்ம ஹீரோ தான் போல. அது பாவம் இவளுக்கு தெரியல, ஆனா நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் தான் உண்மையான டாங் அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன் யார்கிட்டயும் சொல்லாம வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம டாங் அந்த ரூமை விட்டு வெளியே வருவாளா. ஆனா வந்தவ கையும் காலுமா ராஜமாதா கிட்ட மாட்டிக்குவா. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, ஆனா நம்ம ஹீரோ போட்ட டிராமானால இவங்களுக்குள்ள ஏதோ நடந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ராஜமாதா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனே நீ மயக்க பாத்திருப்ப, இவளை ஃபர்ஸ்ட் தரன்னு அடிச்சு இழுத்து வெளியே போய் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க வேலைக்காரி கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட சிஸ்டரும் வந்துருவா. அவளுக்கு சொல்லவா வேணும், இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் ஐயோ அவளை விட்டுருங்க, அவ தெரியாம ஏதோ பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நடிப்பை போட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா கரெக்டா இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் விடுவான். உடனே எல்லா வேலைக்காரங்களும் நம்ம ஹீரோயினை அடிக்கிற நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த யான் அப்படியே தெரியாதனமா நம்ம ஹீரோனை தள்ளி விடுற மாதிரி மாடியில இருந்து தள்ளி விட்டுருவா. அவ்வளவுதான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஸ்டெப்ஸ்ல உருண்டு புரண்டு கீழே போய் விழுந்துருவா. இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பதறியடிச்சு ஓடி வருவான், இன்னொரு பக்கம் இந்த யூவை தான் காட்டுவாங்க. அவனும் நம்ம ஹீரோயினை தூக்கலான்ட்டு வருவானா. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பா, இங்க பாரு இவ என்னோட ஆளு, இவளை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு கொஞ்சம் இந்த வீட்டுல எப்படி ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொல்லி கத்து கொடு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிருவான். அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோட ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி போய் கிடப்பாளா. அவளை சுத்தி நம்ம ஹீரோ, அந்த யூ, அப்புறம் நம்ம ஹீரோனோட சிஸ்டர், இவங்க எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எந்திரிச்சோனையும் நீங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இவ இப்படி சொன்னோனையும் இவானுக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட போய் கேப்பா. இல்லையே நான் எதுவும் ஞாபகம் வச்சுக்கணுமா, சரி நீங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே இப்ப நம்ம யுவானுக்கு சந்தோஷமாயிரும். அப்பாடா இவ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டா, இனி நம்ம ரூட் கிளியர் அப்படிங்கிற மாதிரி அவ சந்தோஷமா இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ உடனே இதெல்லாம் நடந்ததுக்கு காரணமே நீதான், நான் கிளியரா பார்த்தேன், நீதான் மாடியில இருந்து அவளை தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட தங்கச்சியை பிளேம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப யூ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இங்க பாருங்க அங்கிள், உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சரியா தெரியல, ஆனா அதுக்குன்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்டலாம் நீங்க ரொம்ப கோவமா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியலன்னு தானே சொன்னேன், நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த பொண்ணு வேலைக்காரியாவே இருந்தாலும் இன்னையில இருந்து இவ என்னோட ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு இந்த யூ அப்படியே நீங்க எப்படி இப்படிலாம் சொல்ல முடியும், ஏற்கனவே
ஏற்கனவே உங்களுக்கும் மின்னுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுல. ஆனா என்ன, நீங்க தான் இன்னும் அந்த என்கேஜ்மெண்ட்டை ஒரு பொருட்டா கூட மதிக்காம கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. இது போதாதுன்ட்டு இப்ப புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் வேறையா? என்னால உங்கள மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா. நான் பாட்டி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டுதான் இந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த யூ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்கு உடனே நம்ம ஹீரோ, ஆமா ஆமா நீ நல்லா பாட்டி பேச்சியே கேளு. நேத்து ஒருத்தி வந்து நான் தான் டாங்குன்னா, அதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு வந்து அவ தான் டாங்குன்னு சொன்னா. சோ யார் உண்மையான டாங்குன்னே கண்டுபிடிக்காம நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம யூவை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானா. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு ராஜமாதா வந்துருவா. அவ வந்து அதான் இந்த பொண்ணு எந்திரிச்சிட்டாலே இவளை இங்க இருந்து அடிச்சு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே இப்ப நம்ம ஹீரோ ஒரு பிட்ட போட்டுருவோம். இங்க பாருங்க, நானும் அவளும் ஒன்னா இருந்துட்டோம். அதை நீங்களே உங்க கண் கூட எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல. இன்னையில இருந்து இவ என்னோட ஆளு, அதனால ஏன் கூட தான் இருப்பா. இதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ராஜமாதா மூஞ்சுக்கு நேராவே அவன் சொல்லிடுவான். ஆனா இங்க இப்படி நம்ம ஹீரோ நம்ம டாங்குக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம டாங்க தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அவன் மனசுக்குள்ள இதுவும் நல்லதுதான், நான் எவ்வளோக்கு எவ்வளவு உன் கூட க்ளோஸா இருக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னை பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான சமயமா பார்த்து உன்னை பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருப்பா. என்னன்னா இவளுக்கு ஆக்சுவலி மெமரி லாஸே கிடையாது போல, ஃபீல் விட்டுருக்கா. அடுத்து இப்ப அப்படியே ஒண்ணுமே தெரியாத நல்ல பொண்ணு மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம டியானோட ரூம்குள்ள வருவாளா. அங்க வந்து டியான் அப்படியே, இங்க பாரு இன்னையில இருந்து நீ ஏன் ஆளு, அதனால நீ ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் வெறும் 1-2 ரூல்ஸ் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ரூல், நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும். செகண்ட் ரூல், ஒன்னு யாரான்ட்டு வம்பிழுத்தாங்கன்னா உடனே வந்து என்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம ஹீரோயின், அதனால அதுக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படிம்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ பட்டுன்ட்டு, ஏன்னா உன்னை யாரும் வம்பிழுத்தாங்கன்னா அவங்க உயிரோடய இருக்கக்கூடாது, அவங்கள கொல்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் முடிவே பண்ணிடுவா. இவன் உண்மையாலே பெரிய கொலகாரம் தான், அதனாலதான் எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எல்லாரையும் கொன்றுவான் போல அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவா. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ, இந்த அருக்கு என்னோட பெட்ரூம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம் தான் உன்னோட ரூம், சோ இனிமேல் நீ இதே இடத்துல தங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம உனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா எனக்கு என் பேரு கூட ஞாபகம் இல்ல, எல்லாரும் என் பேரு யான்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, சேச்சே அந்த மாதிரி ஒரு கேவலமான நேம்லாம் உனக்கு சூட்டே ஆகாது, சொன்னா உனக்கு இப்ப புதுசா ஒரு பேரு வைக்கிறேன், இனிமேல இருந்து உன் பேரு மிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆக்சுவலி அதுக்கான அர்த்தம் வந்து ரொம்ப அழகான அமைதியான பொண்ணுன்னு அர்த்தமா. அதனாலதான் இவளுக்கு சார் இந்த பேர் வச்சிருக்காராமா. இவளே பழசு மறந்துருச்சுட்டு ஃப்ராட் விட்டு சுத்திக்கிட்டு இருக்கா பாவம். அது நம்ம ஹீரோக்கு இன்னும் தெரியல. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி ராஜமாதாவை தான் காட்டுவாங்க. அவ கூட புதுசா ஒரு பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இவ பேரு மின்னு, இவ தான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ற பொண்ணு போல. இப்ப இவ வந்தனையும் அப்படியே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் லைட்டா பத்த வச்சிருவா. நீங்க கவர்னரோட அம்மா பாக்கணுங்கிறக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஆனா கவர்னர் உங்களோட காதலை புரிஞ்சுக்காம வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வீம்புக்குனே பத்த வச்சிருவாளா. இது தெரிஞ்சனையும் அந்த மின் அப்படியே லைட்டா கடுப்பாவா. ஆனாலும் அதை அப்படியே வெளியே கட்டிக்காம இப்ப அப்படியே கேஷுவலா போய் நம்ம ஹீரோ மீட் பண்ண போவாளா. ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஹீரோயினும் சேர்ந்துதான் வருவாளா. இதுலயே அந்த மின்னு பொண்ணு கண்டுபிடிச்சிரும், ஓ இவதான் கவர்னர் கூட சுத்துற பொண்ணா அப்படின்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவா. உடனே நானும் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டும் தனியா பேசணும், நீ இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. நம்ம ஹீரோயின் பெருசாலும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா இப்ப வரைக்கும் அவ இந்த வீட்டுக்கு மெய்டு தான். ஆனாலும் நம்ம ஹீரோவோட ஆளு, அவளதான் டிஃபரன்ஸ். இப்ப அந்த மின் பொண்ணு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ஒரு ரியாக்ஷன் இல்லாம அந்த இடத்த விட்டு போயிருவாளா. இதை பார்த்துட்டு நம்ம டியானுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா இது என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னு சொல்லி இவ சொல்றா, அதுக்கு அவ லைட்டா கூட பொறாமப்பட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சாருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனோம். அந்த மின் பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி பல வருஷம் ஆச்சு, நம்ம ஏன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இதை பத்தி இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட கூட பேசினேன், அவங்க கூட அடுத்த மாசம் நல்ல நாள் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, பாரு அப்பயும் சரி இப்பயும் சரி, நான் எப்பயுமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைச்சதே இல்லை, இதெல்லாம் நீயும் உங்க அப்பாவும் அப்புறம் எங்க அம்மாவும் சேர்ந்து போட்ட பிளான், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சோ தேவையில்லாத விஷயத்தை பத்திலாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ கரெக்டா நம்ம ஹீரோ இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோட பெட்ரூம்குள்ள போய் அப்படியே நம்ம ஹீரோட ரூமை ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு கெட்டவன், சோ ஏதாவது ஒரு தப்பான விஷயம் அவன் வீட்டுல இருக்கும், அதை வச்சு இவன் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விட்டோம்னா போதும், இவனோட கவர்னர் பதவியும் போயிரும், நம்ம ஈஸியா அவனை பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டு இவன் ரூம் பூரா தேடிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளுக்கு ஒரு பாக்ஸ் தட்டுப்படும். அந்த பாக்ஸ் நல்லா சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிருப்பானா. இதை பார்த்தனையும் இவளுக்கு ஸ்டார்டிங்ல நடந்த சீன் ஞாபகம் வரும். இவளை கடத்திட்டு வந்தனையுமே நம்ம ஹீரோ ஒரு சாவியை ஒளிச்சு வைப்பான்ல, அது இப்ப மைண்டுக்கு வரும். உடனே அப்பனா இந்த பாக்ஸை திறக்கக்கூடிய சாவி அதுவா தான் இருக்கும், ஏன்னா அதை அவன் ரொம்ப பொக்கிஷமா பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். எப்படியா அந்த சாவியை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும், இதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ராஜமாதாவை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோட அப்பா போட்டோ முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் வருவான். அவன் வந்தனே அப்படியே அந்த ராஜமாதா, நீ என்ன நினைச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மின்னுகிட்ட இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொல்லி சொன்னியாமே, உனக்கு என்ன புதுசா ஒருத்தி வந்தனையும் பழசு எல்லாம் மறந்து போயிருமா, இந்த குடும்பத்தோட ஆணி வேற நீதான் உங்க அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்கணும், அதுக்கு உனக்கு இந்த கவர்னர் போஸ்ட் ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாம மின்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவை, இது இருந்தா மட்டும்தான் உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான ரிவெஞ்ச் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு விஷயத்த இந்த தாய் கிழவி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே, நான் எதையுமே மறக்கலாமா, நான் கண்டிப்பா
அப்பாவை கொண்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு பழி வாங்கியே தருவேன். ஆனா அதுக்குன்ட்டு எனக்கு இந்த மின்னோட ஃபேமிலியோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் என்னோட வழியிலே டீல் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ராஜமாதா, நீ முந்தி மாதிரியே இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த நேத்து வந்த பொண்ணு தானே, அவ வந்து 2-3 நாள்லயே இந்த வீட்டுல எவ்வளவு குழப்பமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தான் திட்டிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இங்க பாருங்க, இப்ப நடக்கிற எந்த குழப்பத்துக்கும் அவ சம்பந்தமே கிடையாது, நீங்க தேவையில்லாம அவளை திட்டுற வேலையை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்டே தைரியமா பேசிட்டு அந்த ரூம் விட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துருவான். அடுத்து இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ தூங்கின உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா அந்த ரூம்குள்ள வந்து அந்த சாவி இங்க எங்கேயான்னு இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பா. ஆனா பாவம் இவளுக்கு தெரியல இன்னும் நம்ம ஹீரோ தூங்கவே இல்லை அப்படின்ட்டு. அவன் உள்ள வந்தனையுமே கண்டுபிடிச்சிருப்பான். அப்படியே மெதுவா பக்கத்துல நின்று எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை டக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தனையும் அப்படியே பயந்துருவா. ஐயோ சாரி, நம்ம 2 பேர் ரூம் பக்கத்துல தானே இருந்துச்சு, அதனால கன்ஃபியூஷன் நீங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, அவன் டக்குன்னு இவளை சோஃபால தள்ளி விட்டுருவான். இங்க பாரு, நைட் நேரத்துல எதையோ தேடிதான் நீ வந்திருக்க, ஒழுங்கா நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லல, இங்க நடக்க போற சீனே வேற அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவானா. உடனே இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோக்கு நேரா பாயிண்ட் பண்ணிடுவா. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்ப கன்னை பாயிண்ட் பண்ணவ நம்ம ஹீரோவை சுடுவாளா மாட்டாளா, அதோட அடிஷனலா உண்மையில நம்ம ஹீரோனோட ஃபேமிலியை எதுக்கு நம்ம ஹீரோ கொண்டா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.